ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம். ஆனா, நல்ல தீர்மானம் எடுக்கிறவனா இருக்க முடியுமா? காதல் இருந்தா போதுமா? நல்ல மன உறுதி இல்லன்னா, அந்த காதலே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆ சிலப்பதிகாரத்தில கோவலன் வந்து ஒரு சாதாரண ஹீரோ இல்ல. ஓகேவா? அவன் முழுக்க, முழுக்க ஒரு மனுஷன். ஆ அதான் அவன இன்னும் ஆபத்தான கதாபாத்திரமா நமக்கு வந்து மாத்திருக்கு. ஆ ஏன்னா, அவன்ட்ட காதல் இருக்கு, கருணை இருக்கு, ஆ அழகுணர்ச்சி இருக்கு. ஆனா, இல்லன்ற விஷயங்களும் இருக்குல்ல. முடிவு எடுக்கிற முதிர்ச்சி இல்ல. ஆ உணர்ச்சிய கட்டுப்படுத்துற திறன் இல்ல. வாழ்க்கைய வாழ்க்கைய தாங்குற மன வலிமை இல்ல. ஆ அதனால தான் கோவலன் வந்து அ ஒரு மனுஷன் அம் மெதுவா எப்படி தன்னையே அழிச்சுக்கிறான் அப்படின்றதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் கேஸ் ஸ்டடி மாரி இருக்கிறான். ஓகேவா? அ என்னன்னு பார்த்தா, கோவலன் வந்து ஒரு காதலனா? இல்ல பலவீனமான மனிதனா? இல்ல ஒரு காலத்தை கடந்து வாழும் மனநிலையா? அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? கோவலனோட பேசிக்கான குணநலன்கள் பார்ப்போம். ஆ அவன் வந்து உணர்ச்சியில வாழற ஒரு மனுஷன். அ லாஜிக்ல வாழ்ற ஆள்லாம் இல்ல. அவன் முழுக்க, முழுக்க எமோஷனல் ட்ரிவன். அ கண்ணகியோட வாழ்றப்ப காதல், மாதவிய பார்த்த உடனே ஈர்ப்பு, மாதவியோட இருக்கும்போது மயக்கம், அப்புறம் அதுக்கப்புறம் கில்ட்டு, அதுக்கப்புறம் அவமானம், அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சு ஓடணுன்ற ஒரு மனநிலை. அவன் வாழ்க்கை முழுக்க அ அவன் என்ன உணர்றான்? அதாவது நான் என்ன உணர்கிறேன்? அப்படின்ற அப்படின்றதுல தான் இயங்குது. என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்? அப்படின்றதுல வந்து இல்ல. அதிலே இல்ல. இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட்டு பலவீனம். ஆ கோவலன் கேரக்டர் எலிவேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஆ அவன் வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப உயர்ந்து காணப்படுறான். எப்படின்னு பார்த்தா, ஆ கண்ணகி மேல இருந்த ஆரம்ப காதல். ஆ கோவலன் ஆரம்பத்தில கண்ணகிய உண்மையாவே காதலிக்கிறான். ரொம்ப ட்ரூவா லவ் பண்றான். அவன் வெறும் லஸ்ட்ல மட்டும் வாழ்றவன் அவன் இல்ல. அவனுக்கு அஃபெக்ஷன் இருக்கு. கம்பானியன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆ இதனால அவன வந்து முழு கெட்டவன்னு சொல்ல முடியாது. அவன் பிரச்சனைன்னு பார்த்தா, ஆ காதல் இல்லாதவன் இல்ல. ஆ நில ந நிலைத்த மனம் இல்லாதவன். அதுதான் அவன்ட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அவன்ட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கலைக்கு ஈர்க்கப்படுற மனசு இருந்துச்சு அவன்ட்ட. ஆ அவன் வந்து மாதவிட்ட வெறும் அ உடல பார்த்து மட்டும் அவன் வந்து ஈர்ப்பு கொள்ளல. ஆ அவளோட அ டான்ஸ் அதாவது நடனம், அ இசை, அறிவு, அ மேடை மேடை கவர்ச்சி. அதெல்லாம் மேடை கவர்ச்சி நல்லா யோசிச்சு பாருங்க. மேடை கவர்ச்சிலாம் பார்த்து அவனுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. ஆ இதுல ஒ ஒரு உயர்ந்த விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஆ கோவலன் வந்து ஒரு ஏஸ்தெடிக் பெர்சனாலிட்டி. ஆ அவன் வாழ்க்கையில அ அழகு, கலை, உணர்ச்சிய தேடுறவன். இன்னும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னா, ஆர்டிஸ்டிக் பெர்சனாலிட்டி அவங்கலாம். ஆ எமோஷனலா இன்டென்ஸா இருப்பாங்க. ஆ டோபமைன் சேசிங் மைண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களோட பிராக்டிகல் லைஃப் சஸ்டெயின் செய்ய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்கலாம். அப்புறம் கோவலன் எடுத்துட்டா, கோவலனோட இன்னொரு கேரக்டர் பார்ப்போம். தப்பு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றது. தப்பு செய்யும்போது கில்ட்டா ஃபீல் பண்றது இல்ல. தப்பு செஞ்சதுக்கப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்றது. இது முக்கியம். ஆ ஏன்னா, கோவலன் வந்து நார்சிசிஸ்ட் இல்ல. அவன் வந்து அவன் செய்ற தப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ஆ கண்ணகிய வந்து பிளேம் பண்ணல. ஆனா கில்ட் ஃபீல் பண்றான். கில்ட்ட வந்து உணர்றான் அவன். ஆ அதுதான் அவனோட மனுஷத்தன்மைய உணர்த்துது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, கில்ட் மட்டும் வாழ்க்கைய சரி செய்யாது. அதுக்கு ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் வேணும். அதுதான் வந்து அ இங்க மிஸ்ஸிங். கோவலன்ட்ட மிஸ்ஸிங். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, கத
சிலப்பதிகாரம் கதை ஆல்மோஸ்ட் நெறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ மீண்டும் அவன் வந்து கண்ணகிட்ட வரான். கண்ணகிட்ட வரப்ப எப்படி இருக்குன்னா, ஆ அத வந்து அ கோழைத்தனம்னு பார்க்கிறதா, இல்ல ஒரு ரிடெம்ப்ஷன்னு பார்க்கிறதான்னு பார்த்தா, இது 2மே கலந்த ஒண்ணு தான். ஆ மாதவிடம் மாதவி கிட்ட அவனுக்கு வந்து எமோஷனல் பர்ன் அவுட் அடைந்துடுறான். அதுக்கப்புறம் 12த்லாம் போயிடுது. ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது. அதுக்கப்புறம் கண்ணகி கிட்ட திரும்ப வரான் அவன். ஆ இதுல ஒரு சின்சியாரிட்டி இருக்கு. ஆனா, ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல லேட் ரியலைசேஷன் இருக்கு. ஓகேவா? ஆ இது அ பல பேரோட ரியல் லைஃப் பேட்டர்ன். ஆ ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது வேல்யூ தெரியாது. ஆனா, அது அழிஞ்சதுக்கப்புறம், அது புரியும்போது அப்படியே நம்மள போட்டு என்னமோ பண்ணிடும். என்ன பண்ணுதுன்னே நம்மள இதுதான் பண்ணுதுன்னு நம்ம வந்து கன்வே பண்ணவே முடியாது. இது நெறைய பேர் அ பல பேர் இத ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்னைய காலகட்டத்தில இத ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அ கோவலன் எலிவேட் ஆன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதுல சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம் இப்ப. அவன் கேரக்டர் டவுன் கிரேட் ஆகி அவன் விழுந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். எப்புட்ன்னா, அவனுக்கு வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோலே இருக்காது. எப்புட்ன்னா, மாதவிய பார்த்த உடனே அவன் வாழ்க்கையே முழுக்க மாத்திக்கிறான். இதுவரைக்கும் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த லைஃப்ப வந்து மாத்துறான். எப்படி மாத்துறான்னா, மாதவி பார்த்த உடனே மாத்துறதுக்கு அவன் வந்து தயாராயிடுறான். இது வந்து பெரிய சைக்காலஜிக்கல் வீக்னஸா வந்து கருதப்படுது. என்னன்னா, அவன் வந்து ஸ்லோவா திங்க் பண்ணி பார்க்கல. அதோட கான்சிக்வென்ஸ் அவன் யோசிச்சு பார்க்கல. அ அந்த எமோஷனல் இன்டாக்ஸிகேஷன்ல அவன் விழுந்துட்டான் அப்படியே. டக்குன்னு விழுந்துடுறான். ஒரே ஒரு ஸ்பார்க் தான் விழுந்துடுறான் அதுக்கப்புறம். அம் இத இத வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா ஏஜ்ல கூட இன்னைய காலகட்டத்தில சோசியல் மீடியால கூட இது ரெலவன்ட்டா இருக்கு. எப்படின்னா ஒரு டோபமைன் ஹிட் மாரி. எப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வருது, வேலிடேஷன் தேவைப்படுது, அ அட்டென்ஷன் தேவைப்படுது, ஒரு ஃபேண்டஸி தேவைப்படுது. அ இதுக்காக மக்கள் என்னலாம் பண்றாங்கன்னு பார்த்தா, மேரேஜ டிஸ்ட்ராய் பண்றாங்க, கெரியர டிஸ்ட்ராய் பண்றாங்க, அ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய டிஸ்ட்ராய் பண்றாங்க. அ கோவலன் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் கேரக்டர். அவன் வந்து மாடர்ன் மனுஷன். ஓகேவா? பெரிய பிரச்சனை அவன்ட்ட ஒண்ணு பார்த்தா, ஃபினான்ஷியல் ரிஸ் ஃபினான்ஷியலா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இல்ல. ஃபினான்ஷியல்ல அவன் வந்து இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறான் அவன். அ அவன் வெல்த்த முழுக்க மாதவிக்காக செலவு பண்ணிடுறான். இது இது ஒரு ஆங்கிள்ல பார்த்தா ஜெனராசிட்டி இல்ல. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு வச்சுக்கலாம். ஜெனராசிட்டி அவன்ட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு தான். அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஜெனராசிட்டி இருந்துச்சு, கேர் இருந்துச்சு, அஃபெக்ஷன் இருந்துச்சு. அ அதெல்லாம் இருந்துச்சு தான். பட் ஆனா இங்க வந்து இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான். அ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ற ஒரு போர்வையில தான் அத பார்க்க வேண்டியதா இருக்கு. அ பல பேர் வந்து ரொமான்டிசைஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையில பார்த்தா, எமோஷனுக்கு அ எமோஷனுக்காக எக்கானமிய சாக்ரிஃபைஸ் பண்றது, ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரைட். இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ட்ரைட் தான். எப்படி நம்ம எமோஷனுக்காக நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேச்சர வந்து சரி நம்மளோட பெர்சனல் எக்கனாமிய அழிக்கிறது வந்து பெர்சனல் எக்கனாமியோ, நம்ம ஃபேமிலியோட எக்கனாமியோ அழிக்கிறது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு கேரக்டர் தான். ஓகேவா? கோவலனோட வெல்த்த லூஸ் பண்ணது வெறும் அ பணத்தோட இழப்பு மட்டும் இல்ல. அவன் என்னென்ன பண்றான்னா, ஸ்டேட்டஸ லூஸ் பண்றான். அ கான்ஃபிடன்ஸ லூஸ் பண்றான். அவனோட ஐடென்டிட்டி அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டிய அவன் அங்க லூஸ் பண்ணிடுறான். அந்த அந்த ஊர்லயே லூஸ் பண்ணிடுறான். அ எப்படின்னா ஒரு 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 இன் ஜெனரல் பார்த்தா ஒரு மேல் வந்து அவனோட அ பர்ப்பஸ லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் சைக்காலஜிக்கல் கொலாப்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல போயிடுறான். ரொம்ப ரொம்ப பக்கத்துல போயிடுறான். இது வந்து கோவலனுக்கு வந்து நடக்குது. நடக்குது அவனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன்ட்ட அடுத்த ஒரு வீக்னஸ் பார்த்தா, டெசிஷன் மேக்கிங்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கான். எப்படின்னா, எந்த நேரத்திலயுமே தெளிவான முடிவே எடுக்கிறது கிடையாது கோவலன். ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ஸ்டோரில அவன் வந்து தெளிவான முடிவே எடுக்கிறதே கிடையாது. அதுக்காக வந்து அவனோட எல்லா ஜட்ஜ்மென்ட்டும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து நமக்கு ஒரு அ
ஒரு பார்க்குறப்ப அவன் வந்து ஒரு அ ஒரு தெளிவான முடிவு எடுக்காதவனா தான் தெரிறான். எப்டின்னா, சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்றான். ஆ வாழ்க்கைய வந்து லீட் பண்ணவே இல்ல. இது வந்து அவன ரொம்ப ஒரு அவனோட கேரக்டரோட ஒரு ட்ராஜிக் ஃப்ளாவா இருக்கு. ஆ ஒரு மனுஷன அழிக்கிறது தவறான உணர்ச்சி மட்டும் இல்ல. ஓகேவா? முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே ஆ எப்படி சொல்றது? ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளார தீப்பொறி ஒண்ணு பட்டுன மாரி தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீ பரவி அந்த மூங்கில் காட்டையே அழிச்சிரும். அது மாரி தான் இது. அப்புறம் அவன்ட்ட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்டன்ஸ் பெர்சனாலிட்டி இருக்கு. எப்படின்னா, ஆ மாதவிட்ட பிரச்சனை வந்துருச்சு அவனுக்கு. ஓகேவா? கண்ணகிய கல்யாணம் பண்ணியிருக்கான். அங்க இல்லாம மாதவி கூட இருக்கிறான். இப்ப மாதவிகிட்ட பிரச்சனை வந்துருச்சு. மாதவிகிட்ட பிரச்சனை வந்தோனே அவன் அத மெச்சூரா ஃபேஸ் பண்ணல. அவாய்ட் பண்றான். அவாய்ட் பண்ணிட்டு அவன் ஓடிடுறான் அப்படியே. இது வந்து அதோட கூட அவன் நிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அவன் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு, மதுரைக்கே போயிடுறான் பாருங்க. மதுரைக்கு போயிடுறான். இத வந்து சைக்காலஜிக்கல் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அ இது இன்னைய தேதிக்கு பார்த்தா, நெறைய பேர் இந்த பிரேக்கப்ப ஃபேஸ் பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அ ஒரு புது ஊரு, ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு, ஒரு புது டிஸ்ட்ராக்ஷன் இது கிடைச்சுச்சுன்னா, அதுலேருந்து இதுலேருந்து ஏற்கனவே இருந்ததுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. நெனைக்கிறது மட்டும் இல்ல, அத ட்ரையும் பண்ணுவாங்க. அ ஆனா, இதுல விஷயம் என்னன்னா, அந்த அன்ரிசால்வ்டு மைண்ட் இருக்குல்ல, அது எங்க போனாலும் நம்ம நிழல் மாரி பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். கோவலனுக்கு கோவலனோட சைக்காலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா, மொத்தமாவே ஓவராலா அந்த கதையில சைக்காலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவன் வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான். அவங்க அப்பா வந்து நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க. வெல்த்தியா இருக்கிறாங்க. அ அவனுக்கு வந்து உணர்வுபூர்வமா வந்து நல்லா எமோஷனல் எக்ஸைட்மென்ட் அவனுக்கு அதிகமா தான் இருக்கு. ரொமான்டிக்காவும் இருக்கான். சரியா? ஒரு ஐடியலா இருக்கக்கூடிய ஒரு ஐடியலா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் போல தான் இருக்கு. அடுத்து ஒரு ஸ்டேஜ் வருது. மாதவிக்கு அப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா, பிளஷருக்கு அடிக்ட் ஆயிருக்கான். ஓகேவா? அ எமோஷனலா டிபெண்டன்ட்டா இருக்கான். ரொம்ப இம்பல்சிவா இருக்கான். அ வெல்த் போனதுக்கப்புறம், ஓகேவா? அவனோட வெல்த் எல்லாம் கரைஞ்சிருச்சு. வெல்த் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா, கில்ட் இருக்கு, அவமானம் இருக்கு, ஐடென்டிட்டி லூஸ் பண்ணிடுறான் அவன். இந்த பிரச்சனைலாம் அவன் ஃபேஸ் பண்றான். திரும்ப கண்ணகிட்ட இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. லைஃப்ல அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம போவோம்ல. அ கண்ணகிட்ட அவன் திரும்பி போறான். திரும்பி போறப்ப அவன் எப்படி போறான்னா, ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். ஆல்மோஸ்ட் புரோக்கன். அ வச்சு செஞ்சு அனுப்புறாங்க. ஹம்பிள்டு. வா சைக்காலஜிக்கலா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். கோவலன். இது 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 கூட நமக்கு வந்து பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். அவன் அந்த ஊர விட்டு கிளம்பி மதுரைக்கு போறான். மதுரைக்கு போறப்ப, அங்க போறப்போ வழி வழி மதுரைக்கு போறான். ஹோப்லெஸ் சர்வைவல் மோடு தான் அவன் ஆளு. ஒரு ஹோப் கூட கொஞ்சம் துளி கூட ஒரு பெர்சென்டேஜ் கூட ஹோப் கிடையாது. 0.001% கூட ஹோப் கிடையாது. சர்வைவல் மோட்ல தான் இருக்கான். ஆ அவன் சாவதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஃபாலன் மேன். ஓகேவா? இதுதான் ட்ராஜடி ஆக்சுவலா. அவன் வில்லன் இல்ல. ஓகேவா? அவன் வில்லன் இல்ல. ஆனா, ஆ அவனோட பலவீனங்கள் இருக்குல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அப்படியே அவன அழிச்சு. இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி. இதுல வந்து கண்ணகிக்கும், கோவலனுக்கும் ஒரு விஷயம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கண்ணகி வந்து அம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாங்க. ஆ கம்பேரிசன் வச்சுக்கலாம். கண்ணகி வெர்சஸ் கோவலன்னு வச்சுக்கலாம் அத. கண்ணகி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாங்க. ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்ணகி. கண்ணகி வந்து வெரி, வெரி எமோஷனலி ஸ்ட்ராங் அவங்க. ஆ அவங்களுக்கு ஒரு பர்ப்பஸ் ட்ரிவனாவே அவங்க இருக்காங்க. உணர்வுபூர்வமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. அ இதுக்கு குவைட் கான்ட்ராஸ்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கோவலனோட கேரக்டர் இருக்கு. மேபி இதுதான் விதின்னு சொல்ற மாரி இருக்கும் போல.
அன்ஸ்டேபிளா இருக்கிறான். ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கான். அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு அவன் வந்து கவனச்சிதறலா இருக்கிறான். கவனச்சிதறல் எல்லா வகையிலுமே டிஸ்ட்ராக்டடா தான் இருக்கான். எமோஷனலா ரியாக்டிவா இருக்கான். அவங்க வந்து எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கல்ல, கண்ணகி. இவன் வந்து எமோஷனலா ரொம்ப ரியாக்டிவா இருக்கான். ஒரு டக்கு, 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 டக்கு தான். அ அதுக்கப்புறமா அவங்க வந்து பர்ப்பஸ் ட்ரிவனா இருந்தாங்க. இவன் வந்து இம்பல்சிவ் ட்ரிவனா இருக்கிறான். ஆ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கண்ணகி வந்து ஹிஸ்டரி ஆயிட்டாங்க. கோவலன் வந்து ஒரு லெசன் ஆயிடுறான். ஓகேவா? எல்லாருக்குமே ஒரு லெசன் ஆயிடுறான். இன்னைய தேதிக்கு கோவலன் ரெலவென்ட்டா? இதெல்லாம் ஓகே. இந்த கோவலனோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் ஓகே. இன்னைய தேதிக்கு கோவலன் ரெலவென்ட்டான்னு பார்த்தா, இன்னைய தேதிக்கும் கோவலன் ரெலவென்ட் தான். ஓகேவா? இன்னைய தேதிக்கும் கோவலன் மாதிரி நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. எப்புட்ன்னா, சோசியல் மீடியா கோவலன். ஓகேவா? அட்டென்ஷன் கிடைச்சா ரியாலிட்டிய மறந்துடுறாங்க. ம். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் கோவலன். இவங்கலாம் எப்புட்ன்னா, ஸ்டேபிள்லவே உங்களுக்குலாம் போரிங்கா இருக்கும். ஆ நாவல்டி சேஸ் பண்ணுவாங்க இவங்கலாம். ஓகேவா? ஆ ஃபினான்ஷியல் கோவலன். ஆ லைஃப் ஸ்டைல காட்டிக்க, அவங்களோட ஃபியூச்சர டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க இவங்கலாம். ஓகேவா? ஆ எமோஷனல் கோவலன். டெம்பரரி ஃபீலிங்ஸ நல்லா புரிஞ்சுக்கணும். டெம்பரரி ஃபீலிங்ஸ பெர்மனன்ட் டெசிஷனா ஆக்கிருவாங்க இவங்க. ஓகே. ஆ இதுவாச்சும் பிரசன்ட் டே ரெலவன்ஸ் தான். கோவலன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்லயும் ரெலவன்ஸ் தான் ஆக்சுவலா. எப்படின்னு பார்த்தா, ஆ கொஞ்சம் கூட இல்ல. ரொம்ப அதிகமா இருப்பான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னன்னா, ஃபியூச்சர் உலகத்துல இப்ப இருக்கிறத விட டோப்பமைன் வந்து அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்க போகுது. விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்க போகுது. லாங் டிஸ்டன்ஸ் நம்ம இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டோம். அந்த விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் அதிகமா தான் இருக்க போகுது. ஆ சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸு, இன்டர்நெட்டோட ஒரு டாமினன்ஸ். இது வந்து நம்மள வந்து விர்ச்சுவல் ரிலேஷன்ஸ்குள்ளார தள்ளிடும். கன்ஃபார்மா தள்ளிடும். அப்புறம் ஏஐ கம்பெனிஷிப். நாம இப்ப நெறைய வெப்சைட்ல வந்து ஆடாவே போடுறாங்க. அ நீங்க வந்து உங்களோட ஓன் ஏஐ பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஓன் ஏஐ பில்ட் பண்ணிக்கோங்க. பட் பர்ப்பஸ் வந்து வேற வேற மாரி இருக்கு. பட் உங்களுக்கான ஓன் ஏஐ வந்து பில்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ இன்ஸ்டன்ட்டா கிடைக்கக்கூடிய ப்ளஷர் சிஸ்டம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சுரும். ஓகேவா? அ அப்புறமா வந்து ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் வந்து எண்ட்லெஸ்ஸா மாறப்போகுது. இப்பயாச்சும் நம்ம வந்து டூம் ஸ்க்ரோல்ன்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் பண்றோம். பட் வந்து ஃபியூச்சர்ல இந்த ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப எண்ட்லெஸ்ஸா மாறப்போகுது. இந்த உலகமே இந்த உலகத்துல இம்பல்ஸ் கண்ட்ரோல் இல்லாத மனுஷன் ரொம்ப ஆபத்துல இருப்பான். ஓகேவா? அ இம்பல்ஸ் கண்ட்ரோலே இல்ல அப்டின்னா, அது ரொம்ப ஆபத்துல தான் இருக்கும். கோவலனோட ட்ராஜடி வந்து நம்மளோட ஃபியூச்சருக்குலாம் ஒரு வார்னிங் பெல். டெக்னாலஜி வளரலாம். டெக்னாலஜி எவ்வளோ வேணா வளரலாம். ஆனா மனித மனத்தோட பலவீனம் எப்பவுமே அதேதான். இத புரிஞ்சுக்கிட்டா, நாம வந்து எத ஹோல்ட் பண்ணணும், எத லெட் கோ பண்ணணும் அப்டின்றத ஈஸியா பண்ண முடியும். எண்டுக்கு வந்துட்டோம். இதுல பார்த்தா, என்னன்னா கோவலன் வந்து முழுசா கெட்டவன்னு சொல்ல முடியாது. என்னன்னா வந்து காதலிக்கிறான். ஆ ஒ தவறு செய்றான். கில்ட்டா ஃபீல் பண்றான். திரும்ப முயற்சி செய்றான். வாழ்க்கையில சில நேரங்கள்ல அ வாழ்க்கை சில நேரங்கள்ல நல்ல மனுஷங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. ஏன்னா வாழ்க்கை வந்து அம் கேரக்டர் மட்டும் பார்க்காது. அவங்க எடுத்த டெசிஷனையும் பார்க்கும். ஓகேவா? இதனால தான் சிலப்பதிகாரம் ஒரு கதை அல்ல. அது வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தாத ஒரு மனுஷன், அவனே எப்படி அ அழிச்சுக்கிறான் அப்படின்றதுக்கான டைம்லெஸ் சைக்காலஜிக்கல்